Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலக் பராத்தா. வேற ஒண்ணும் இல்ல, பாலக் சப்பாத்தி தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாலக் கீரையை 2-3 தடவை தண்ணீர அலசி வச்சிடுங்க. நிறைய மண்ணு இருக்கும், அதனால நல்லா அலசி வச்சிடுங்க. அப்புறமா ஒரு அடுப்புல மீடியம் ஹீட்ல ஒரு வானல் எடுத்து வைங்க. வானல் சூடானோடனே ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துங்க. நார்மல் வாட்டர் தான் ஊத்துறேன். தண்ணி சூடானோடனே இதை பாருங்க, உங்களுக்கு கீரை அதிகமா இருந்தா கூடுதலா ஊத்திக்கோங்க. எனக்கு இந்த 1 கிளாஸே கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது பின்னாடி பார்க்கக்குள்ள. இப்ப பாருங்க, தண்ணி கொதிக்கணும், இந்த மாதிரி கொதிக்கணும். வீடியோல காமி இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம கீரையை உடனே அதுல போட்டுடணும். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி பக்கெட் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும், இது பேர் பிளான்ச் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டா அப்ப நமக்கு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இதை நான் பச்சையாவும் செஞ்சு பார்த்தேன், இப்படியும் செஞ்சு பார்த்தேன். இப்படி செய்யக்குள்ளதான் டேஸ்ட் இன்னும் கூடுதலா இருந்தது. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டோடனே இதை பாருங்க, நல்லா கூலாகணும். இந்த கீரை நல்லா கூலானோடனே தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்யணும். நல்லா கூலானோடனே இந்த கீரையெல்லாம் ஒரு பிளெண்டர்ல மாத்திடுங்க. பிளெண்டர் வேற ஒண்ணு இல்ல, மிக்ஸி ஜார் தான். அதுல போட்டு இந்த தண்ணி இந்த ஸ்டாக் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணலாம். அதனால அதை கலஞ்சிடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு 1 போதும். இந்த அளவு இஞ்சி எடுத்தா போதும், அதிகமா வேணாம். இது தோல் சீவி கட் பண்ணி போட்டுடுங்க. அப்பதான் நல்லா ஸ்மூத்தா அரைக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம அரைங்க. இந்த கீரையில இருக்கிற தண்ணியே போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுங்க. அதுல நம்ம 2 கப்பு கோதுமை மாவு போடுறோம். எப்போதும் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு வேணும்னா அளவு கூட்டிக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. நான் 2 கப்பு கோதுமை மாவு போட்ட உடனே அது கூட அவங்கவுங்க தேவைக்கேற்ப டேஸ்டுக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். எனக்கு இது கரெக்டா தான் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் நம்ம அஜ்வைன் போடுறோம். கேரம் சீடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் இல்லைன்னா நீங்க ஜீரகத்தையும் போடலாம். ஆனா இது போட்டா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பாலக்கோட விழுதுலயே அதுவும் போட்டு இந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம். எந்த எண்ணெய் வேணா ஊத்துங்க, நல்லா தான் இருக்கும். எண்ணெய் ஊத்திட்டு அப்புறமா சுத்தமான கையால எல்லாம் ஒன்னா வர அளவுக்கு குழைச்சி எடுங்க. குழைச்சி எடுக்கக்குள்ள நமக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமா டீஸ்பூன்ல ஊத்துங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்திட்டு அதை நல்லா சாஃப்ட் மாவு பதத்துல சாஃப்ட் பதமா இதை பாருங்க, ஒரு மாவு பதம் கொண்டு வந்துட்டோம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்து இதை உருட்டியே நமக்கு எத்தனை பால் வேணுமோ உருட்டிட்டு அதை நம்ம உருட்டுற கட்டையில வச்சுட்டு மாவு கொஞ்சம் பொடியை போட்டுட்டு அதை நம்ம உருட்டி எடுக்க வேண்டியதுதான். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தான், சப்பாத்தினா நம்ம மாவு போட்டு உருட்டலாம். எண்ணெயில பொரிக்கிற ஐட்டமா இருந்தா எண்ணெய் தடவி உருட்ட வேண்டியதுதான். இப்ப பாருங்க, நல்ல ஸ்மூத்தா மெலிசா உருட்டுங்க. இது எவ்வளோ மெலிசா உருட்டுறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும். இது நம்ம அஜ்வைன் போடுறோம் இல்லையா, அது டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டா இருக்கும். பசங்களாம் கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது எதிர்ப்பு சக்தியும் கூட வேறைய. நம்ம இதுல கீரை போடுறோம், அப்புறமா இஞ்சி போடுறோம், அப்புறம் இந்த அஜ்வைன் போடுறோம். அதனால எல்லாம் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஒரு தடவையாச்சு ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நம்ம நல்லா உருட்டி எடுத்துட்டோம். ரொம்ப உருட்டணும்னு தேவையில்லை, ஷேப் எல்லாம் கரெக்டா வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்படி வேணாலும் உருட்டலாம். அதுக்குள்ள நம்ம ஒரு தோசைக்கல்ல மீடியம் ஹீட்ல வச்சிடுங்க. தோசைக்கல் சூடான உடனே தான் நம்ம இந்த சப்பாத்தியை போடணும். மீடியம் ஹீட்ல தான் வைக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போடுங்க. ஏன்னா பிரஸ் பண்ணாதான் சப்பாத்தி எல்லா சைடும் வேவும். அப்புறமா இது மேல 1 டீஸ்பூன் எண்ணெய், இல்லைன்னா நெய், இல்லைன்னா பட்டர், எது வேணாலும் ஊத்தி கொடுத்து இந்த மாதிரி சுத்தி தடவி கொடுத்துட்டு நம்ம 2 சைடு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்மளோட பாலக் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன். குஜராத்தி பொட்டேட்டோ கறி கூட சாப்பிட்டு பாருங்களா, சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.